சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 31வது தலமும் 148வது தேவார பாடல் பெற்ற தலமும் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆடுதுறை. இதை தென் குரங்காடுதுறைன்னு சொல்லுவாங்க. வட குரங்காடுதுறைங்கிறது காவேரி வடகரை தலங்கள் 49வது தலம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது தென் குரங்காடுதுறை. அது வாலி வழிபட்டது. இது சுக்ரீவன் வழிபட்டதாக சொல்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் இங்குள்ள முருகனை அருணகிரிநாதர் போற்றி பாடியுள்ளார். இறைவன் பேர் ஆபத் சகாயேஸ்வரர், இறைவி பேர் பவளக்குடியம்மை இல்லைன்னா வண்டார் கருமேன் குழலம்மைன்னு குறிப்பிடுவாங்க. கல்வெட்டில் தென்கரை திரைமூர் நாட்டு திருக்குரங்காடுதுறை, குரங்காடுதுறை மகாதேவர். ஏன்னா குரங்கு வழிபட்ட காரணத்தினால், சுக்கிரீவன் வழிபட்டதுனால குரங்காடுதுறை மகாதேவர் அப்படி குறிப்பிட்றாங்க. முடிக்குண்டான் அதேமாதிரி வீரச்சோழன் ஆற்றங்கரை ஓரத்தில் இந்த கோவில் இருக்குது. இது பக்கத்தில் திருநீலக்குடி கோவில். எண்ணற்ற தேவார கோவிலுக்கு ஒரு மையப்புலியாக இந்த ஆடுதுறை கோவில் இருக்குது. இந்த கோவிலை செம்பியன் மாதேவியாருடைய சிற்பத்தை தான் படத்தில் பார்த்தீங்க. செம்பியன் மாதேவியாரோட கணவர் கட்டிய கோயில்ங்கிறதுனால எண்ணற்ற செம்பியன் மாதேவியார் காலத்து கல்வெட்டுகளும் உத்தம சோழர் காலத்து கல்வெட்டுகளும் கொண்ட சோழர் கால கற்றளி